Hello everyone, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபா இருந்துக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது ஒரு ரொட்டீன் vlog தான். இத ஷூட் பண்ண டே பாத்தீங்கன்னா ஃப்ரைடே எடுத்த vlog இது. ஒரு பிஸியான டேல குயிக்கா லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு வெளியும் போயிட்டு வந்தோம். அதுதான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு லஞ்ச் ரெசிபி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மார்னிங் எதுவுமே ஷூட் பண்ணலை. மார்னிங் நாங்கள் வெளியே தான் வாங்கி சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஸோ அதெல்லாம் நான் எடுக்கலை. இப்போ லஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுலேருந்து தான் நான் வீடியோ எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணது. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. இது பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடைசியாக கொஞ்சம் கீ சேர்க்க போகிறேன், நெய் சேர்க்க போகிறேன். நீங்கள் அது சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா 3 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பெருசாக இருந்ததுனால ஒன்று தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அரிசியெல்லாம் உடையாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. ரொம்ப ஈஸியானதும் ரெசிபி கூட. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, லேசாக வதக்கிட்டால் போதும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் அப்படியே நிற்கும். அடுத்தது இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் ரொம்ப மீடியமாக தான் இருக்கும். நான் குழந்தைக்கு கொடுக்க போகிறதுனால காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரியவங்களும் ஒரு சின்ன குழந்தையும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி செய்கிறேன். 1 கப் ரைஸ்க்கு. இது நல்லா இந்த மாதிரி கிரேவியாக வந்த பிறகு நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா பட்டாணி சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேறு ஏதாவது வேணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இது நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 1 கப் ரைஸ் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அதுதான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரைஸ் உடையக்கூடாது. ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம எதில் செஞ்சாலுமே 1 கப்புக்கு 1.5 கப் ரேஷியோ தான் அளவு. இப்போது 1.5 கப் அளவுக்கு கரெக்டாக தண்ணி சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா முன்னாடியே எண்ணெய் சேர்க்கும் போதே நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். அது வர்றதுக்குள்ளே நான் ரைத்தா ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் வெள்ளரிக்காய், கூட கேரட், மல்லி இலை, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு முட்டை இல்லைனா எப்படி, அதனால் முட்டையும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து விசிலும் வந்துருச்சு. நம்ம போயிட்டு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிடணும். அப்படியே விடக்கூடாது. நம்ம அப்படியே விட்டோன்னா தான் அந்த ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிரும். உடனே வந்து நம்மளே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது. ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வரும். தண்ணியோட அளவு, அதுக்கப்புறம் வந்து டைமிங் ஒரே ஒரு விசில் விடுற மாதிரி இருக்கணும். உங்களோட ப்ரெஷர் குக்கர் எப்படியோ அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கான டைம் வந்துருச்சு. நான் முதலே வந்து குழந்தைங்க 2 பேருக்குமே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. லஞ்ச் டைமாக இருந்தால் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடையாமல் எல்லா ரைஸுமே தனித்தனியாக நல்லா நீட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து இப்போ வந்து ரொம்ப குளிராக இருக்கிறதுனால லிட்டி ஸ்வீட்டிக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலாம், வின்டருக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கு தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். குட்டீஸை வந்து ரெடி பண்ணி வெளியே கொண்டு வரணுன்னாலே ரொம்ப கஷ்டம். ஒரு வழியாக கிளம்பி வந்தாச்சு. லிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வந்து டீ எதுவும் போடல. ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு டீ வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பணும். சொல்ல மாட்டியா? ஏன்? இப்போது நம்ம டீ ஷாப்க்கு பக்கத்துலேயே வந்தாச்சு. இந்த கோல்டன் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டீயும் வந்தாச்சு. இனி நம்ம டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். வெளியே இப்போவே ரொம்ப குளிராக இருக்க மாதிரி இருக்குது. சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும். இந்த டீ வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கேட்டாங்க. அதனால் அதையும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்துருச்சு இப்போது. இவங்க வந்து சாப்பிட்டுட்டே ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. லிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த சாங் வந்து எப்பவும் கேட்டுகிட்டே இருக்கணும். அவளுக்கு வெளியே போகும்போதெல்லாம் இது தான் போட்டு விட்டுட்டா அவள் பாட்டு வருவா பார்த்துட்டு. இது சத்தமாக போட்டால் காப்பிரைட் ஆகிடும்ன்ற பயத்தினால நான் வந்து இதோட சவுண்ட் வந்து கம்மி பண்ணிட்டேன். அவள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வரா. வெளியே வந்து ரொம்ப இந்த அளவுக்கு குளிர் வரும்னு நினைக்கவே இல்லை. குளிராக தான் இருந்துச்சு, பட் இவ்வளோ வரும்னு நினைக்கல. கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக போயிடணும். டைம் வந்து 5 o'clock கிட்ட ஆகிட்டதுனால நல்லாவே இருட்டிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து வந்தாச்சு. நம்ம வந்திருக்கிறது வந்து ரமேஷ்க்கு தான் வந்து வந்திருக்கோம். அது மேலே வந்து லைட் தெரியாததுனால நேம் வந்து தெரியல. இங்கே வந்து முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். வந்து பார்த்தா வந்து நிறையவே கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சூப்பரான வெல்வெட்டில், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளானலில், உள்ளனில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் இங்கே ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு போடுறதுக்குள்ள ட்ரெஸ் நிறைய எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்திருக்கு. வாஷ் பண்ணவும் நல்லாயிருக்கும். ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்கும். இங்கே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஷாப் இது.
இங்கே எடுக்கிற அதே ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வெளியே போய் எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து டபுளாக தான் இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. வின்டர் கலெக்ஷன் வாங்குறதுக்கு நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். நீங்கள் வெளியே வாங்கினீங்க கண்டிப்பாக டபுள் ப்ரைஸ் இருக்கும். இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வெல்வெட்டில் உள்ள மெட்டீரியல் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த குட்டீஸ்க்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு 6 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தாலே போதும். இது கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நைட் ஏதாவது வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் இங்கே குளிர் வந்து சுத்தமாக தாங்கவே முடியல. கொஞ்ச நேரம் கூட இனி இருக்க முடியாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் வீட்டிலே ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போது வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து வாங்கிட்டு வந்தது வந்து இதுதான். இதை வந்து நான் அடுத்த விலாகில் காட்டுறேன். இது ரொம்ப லாங்காக போயிடும். இன்றைக்கி எனக்கு ஓப்பன் பண்ணியும் எடுக்க முடியல. கரெக்டாக இருந்துச்சு வேலையெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டுட்ருக்கேன் நான். இந்த குளூர்லேருந்து வெளியே வந்ததுக்கு சூடாக ஏதாவது குடிக்கணும் போல இருந்துச்சு. அதனால் டக்குன்னு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டோம். டின்னர் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக தான் ரெடி பண்ணணும். தோசை தான் பண்ண போகிறேன். தோசையும் சட்னியும் மட்டும்தான். ஸோ அதை வந்து நான் கவர் பண்ண போகிறதில்ல. லிட்டியும் ஸ்வீட்டியும் பார்த்திங்கன்னா அந்த கடையிலேருந்து ஒரு வாக்கி டாக்கி டாய் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அதை வச்சு ஒரே விளையாட்டு. ஒரு 2 டேஸ்க்கு வந்து அதில் தான் ஒரு விளையாட்டாக இருக்கும். கிச்சன்லேயும் அவர் ரூம்லேயும் இருந்து இனி இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மணி பிளான்ட்லாம் கொஞ்சம் தண்ணி வந்து இவர் வந்து ஊற்றினார். நாங்கள் எப்போவுமே வந்து நான் வந்து ஸ்ப்ரே தான் பண்ணுவேன். இதுக்கு வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இதுக்கு தண்ணி விடுவோம். இந்த மாதிரி நீங்கள் பழைய விலாக்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக இருந்துச்சு. இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு இது. ஸோ இந்த மணி பிளான்ட் வந்து நம்ம அங்கே வச்சு தண்ணி ஊற்றினா வீடெல்லாம் தண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ்ரூமில் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் போட்டுட்டு இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் வச்சேன். இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்களுக்கு வந்து போச்சு. ஃப்ரைடே வந்து நான் வந்து ரமேஸில் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே நான் அடுத்த விலாகில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து உங்கள் கிட்ஸ்க்கு வந்து எடுக்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.